அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையில். ஒரு மிக முக்கியமான பாடகரை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண போகின்றோம் நேயர்களே. நிறைய பாடல்கள் இவர் பாடவில்லை தமிழில், ஆனால் இவர் பாடிய அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின தமிழில் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். மலையாள மொழியில் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் இந்த பாடகர். இசைஞானி இளையராஜாவை இவரது குரல் கவர்ந்து இழுத்திருக்கிறது. நடிகர் சுரேஷ், மைக் மோகன், இந்த நடிகர்களுக்கு இவருடைய குரல் ஒத்துப்போகும் என நினைத்திருக்கின்றார் இளையராஜா. உடனே தமிழ் பாட வைத்து விட்டார். தென்றல் என்னை முத்தமிட்டது இதழில். யார் அந்த பாடகர்? நிச்சயமாக இந்த காலத்து இளைஞர்கள் இவரை அறிய வாய்ப்பில்லை. 80களில் வானொலியில் பாடல்களை ரசித்தவர்கள், குறிப்பாக இலங்கை வானொலியை ரசித்தவர்கள் இந்த பாடகர் யார் என்று நன்கு அறிவார்கள். நேயர்களே வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து கிருஷ்ணச்சந்தர் என்கின்ற பாடகரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்ற நேயர்களே. அவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார், எப்படி தமிழில் பாட வந்தார், அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் என்ன என்பதை எல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். ஸ்கிப் செய்யாது இறுதி வரை பாருங்கள். அள்ளி வச்ச மல்லிகையே. முதலில் அவரை பற்றி ஒரு முன்னோட்டம் பார்த்து விடுவோம் நேயர்களே. அவர் எங்கு எப்பொழுது பிறந்தார், என்ன படித்திருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்த்து விடுவோம். கிருஷ்ணச்சந்திரன் பிறந்தது 1960 ஜூன் 16 தேதி பிறந்திருக்கின்றார். கேரளத்தில் உள்ள கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட் மலப்புரம் தான் இவருக்கு சொந்த ஊர். புள்ளி வச்ச பொன்மையிலே. கிருஷ்ணச்சந்திரன் படித்தது வளர்ந்தது எல்லாம் நிலம்பூர் என்ற கிராமத்தில், கோழிக்கோட்டில் தான் உள்ளது. அதுவும் ஆரம்ப கல்வியும் அங்குதான் படித்திருக்கின்றார். அதன் பிறகு கோழிக்கோடு, சித்தூர், காலிக்கட் யூனிவர்சிட்டியில் BA மியூசிக் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கின்றார். இவரது மென்மையான குரல் வளம் அவரது கல்லூரியில் அனைவரையும் கவர்ந்திருக்கின்றது. கல்லூரி காலங்களில் நிறைய மெட்டுக்கள் எல்லாம் அமைத்து பாடல்கள் பாடியிருக்கின்றாராம். தந்தையின் பெயர் நாராயணராஜா, அன்னையின் பெயர் நளினி. அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள். அவர்களில் மூத்தவர் தான் கிருஷ்ணச்சந்திரன். இசைத்துறையில் இவர் காட்டும் ஆர்வத்தை கண்டு இவரது பெற்றோர்கள் இவரை நிறைய ஊக்குவித்திருக்கின்றார்கள். இளங்கலை இசையில் படித்த கிருஷ்ணச்சந்திரன் முதுகலை பட்டம் பெறுவதற்காக சென்னைக்கு வருகின்றார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் இவர் MA பட்டம் பெறுகின்றார் இசைத்துறையில். முதுகலை படிக்கும் பொழுது சென்னையிலும் கூட விழா காலங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். இவரது குரலில் ஒரு வசீகரம் தெரிகின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சினிமா துறையில் டப்பிங் பேசுவதற்கும் பாடுவதற்கும் நீ முயற்சி செய்யலாம் என்று நண்பர்கள் கூறியிருக்கின்றார்கள். மலையாள சினிமா கம்பெனிகளை நிறைய முயற்சி செய்திருக்கின்றார் கிருஷ்ணச்சந்திரன். சினிமாவில் நடிப்பதற்கு இவருக்கு வாய்ப்பு கிட்டுகிறது. ரதி நிர்வேதம் என்கின்ற திரைப்படத்தில் முதலில் முகம் காட்டுகின்றார் கிருஷ்ணச்சந்தர். ரதி நிர்வேதம் என்கின்ற அந்த திரைப்படத்தில் கிருஷ்ணச்சந்தர் நடிக்கும் பொழுது அவருக்கு வயது 18. 1978 தான் அவர் சினிமா துறையில் நுழைகின்றார். கலை ஆர்வம் மிக்கவர் கிருஷ்ணச்சந்தர். நடிப்பில் நிறைய வித்தியாசங்கள் காட்டினாராம். அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடிக்கின்றார் கிருஷ்ணச்சந்தர். ஒரு பாடகர் என்கின்ற ரீதியில் தான் கிருஷ்ணச்சந்தரை நாம் அறிவோம் நேயர்களே. ஆனால் இவர் 25 படங்களுக்கு மேல் அனைத்து மலையாளத்தில் தான் நடித்திருக்கின்றார். இவர் இதுவரை கடைசியாக நடித்த படம் 2 ஆண்டுகளுக்கு முன் 2024 ஒரு படம் நடித்தார். வருஷங்களுக்கு சேஷம் என்பது அந்த திரைப்படத்தினுடைய டைட்டில். நடிப்பது ஒருபுறம் இருந்தாலும் இவரது குரல் நன்றாக இருக்கவே டப்பிங் பேச சொல்லியிருக்கின்றார்கள். எண்ணற்ற நடிகர்களுக்கு டப்பிங் பேசியுள்ளார் கிருஷ்ணச்சந்தர். நமக்கு தெரிந்த வகையில் தமிழ் நடிகர்கள் மலையாளத்தில் நடிக்கும் பொழுது ஆனந்த் பாபு, ரஹ்மான், வினீத், ஏன் விக்ரம், நடிகர் விக்ரம் மலையாளத்தில் நடிக்கும் பொழுது அவருக்கு டப்பிங் கொடுப்பது கிருஷ்ணச்சந்தர் தானாம். 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்கின்றார் மலையாளத்தில். தமிழ் மொழியில் நடிகர் மோகனுக்கு எப்படி SN சுரேந்திரனுடைய குரல் ஒத்துப்போகின்றதோ அதுபோல மலையாளத்தில் இவரது குரல் ஒத்துப்போகுமோ. மோகனுக்கு மட்டுமல்ல, பிரசாந்த் மற்றும் ரகுமான் அச்சு அசலாக ஒத்துப்போகுமாம் இவரது குரல். ஒரு நடிகராக, டப்பிங் ஆர்டிஸ்டாக தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்ட கிருஷ்ணச்சந்தர் மிகச்சிறந்த பாடகராக விளங்கி இருக்கின்றார் மலையாளத்தில். எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கின்றார் மலையாளத்தில். ஆனால் இவர் தமிழில் பாடிய பாடல்கள் ஒரு சில மட்டுமே. தமிழில் இவர் பாட வந்ததற்கு காரணம் இளையராஜா. இவரது குரலின் வசீகரத்தை கண்டு
இவருக்கு வாய்ப்பளிக்க முடிவு செய்திருக்கின்றார் இசைஞானி. கங்கை அமரனிடம் கலந்தாலோசித்திருக்கின்றார் இளையராஜா. நாம் எடுக்க போகும் அடுத்த திரைப்படத்திலேயே அவரை பாட வைத்து விடலாம் என்று கூறியிருக்கின்றார் கங்கை அமரன். அந்த வகையில் கிருஷ்ணச்சந்திரன் என்கின்ற கிருஷ்ணச்சந்தர் தமிழில் பாடகராக அறிமுகமான முதல் திரைப்படம். திரைப்படம் கோழிக்கூவுது. 1982 வந்த திரைப்படம் இது. R.D. பாஸ்கர், இளையராஜா சகோதரர்கள். அவர்தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். திரைப்படத்தை இயக்கியது கங்கை அமரன். இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெற்றி பெற்ற திரைப்படங்களில் கோழிக்கூவுது மிக பிரம்மாதமான படமாக கருதப்படுகிறது. அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். ஒருபுறம் ரீ ரெக்கார்டிங் அத்தனை சாதுரியமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். பிரபு, சுரேஷ், சில்க் சுமிதா, விஜி போன்ற நடித்த திரைப்படம் சக்கை போடப்பட்ட படம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை அனைத்தும் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். நமக்கு செய்தி இங்கே கிருஷ்ணச்சந்தர் பாடிய பாடல்கள். 3 பாடல்களை பாடியிருக்கின்ற அந்த திரைப்படத்தில். இருப்பினும் இவர் பெயர் போன பாடல் எதுவென்றால் இந்த டுயட் தான். கிருஷ்ணச்சந்தர் இந்த பாடலை பாடும் பொழுது அவருக்கு வயது 22. இதற்கு முன்பே மலையாளத்தில் அவர் ஒரு சில பாடல்கள் பாடியிருந்தாலும் தமிழில் இவர் பாடிய முதல் பாடலாக இந்த பாடல் தான் கூறப்படுகிறது. முதல் பாடலை எஸ் ஜானகியுடன் என்றவுடன் புலகாங்கிதம் அடைந்தாராம் கிருஷ்ணச்சந்தர். மிகப்பெரிய வினயங்கள் செய்திருப்பார் இளையராஜா இந்த பாடலில். அன் இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ட் ஒர்க் என்றார்களாம். இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் கேட்டு ரசித்த இசை ஜாம்பவான்கள். பாடகர் கிருஷ்ணச்சந்தரை பற்றி தான் இந்த வீடியோ என்றாலும் கூட கோழிக்கூவுது என்கின்ற திரைப்படத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் இளைஞர்களே. கோழிக்கூவுது என்கின்ற தலைப்பை ப்ரிஃபர் செய்தது இளையராஜா தானா? சரியாக வருமானா என்று கேட்டாராம் கங்கை அமரன். சரியாக வரும் போ என்றாராம் இளையராஜா. இளையராஜாவின் வாய் முகூர்த்தம் படம் இமாலய வெற்றி பெற்றது. ஒரு 6 வருடங்கள் தான் ஆகியிருந்தன இளையராஜா இசைத்துறைக்கு வந்து. இந்த பாடலுக்கு முன்பே நிறைய பாடல்கள் இளையராஜா மிக சிறப்பான முறையில் மெட்டமைத்திருந்தாலும் இந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. கூர்ந்து கவனித்தால் தெரியும். சிறந்த இசை என்பது ஒருவரும் அது இருக்கட்டும். ஒரு திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு என்பது மிக மிக முக்கியம். அதாவது படப்பிடிப்பு. P.S. நிவாஸ் என்பவர் தான் ஒளிப்பதிவு செய்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு. பாரதி ராஜாவுக்கு மிக பிடித்த ஒரு ஒளிப்பதிவாளர் P.S. நிவாஸ் என்று கூறலாம். பாரதி ராஜாவின் 8 திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் P.S. நிவாஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 மொழிகளில் கொடிக்கட்டி பறந்த P.S. நிவாஸ். அவரை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவில் பிறகு ஒரு முறை காண்போம் நேயர்களே. இந்த பாடல் வெளிவந்த சமகாலத்தில் SPB, மலேசியா வாசுதேவன், KJ ஜேசுதாஸ் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவன்கள் எல்லாம் ஜெயித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்த குரல், கிருஷ்ணச்சந்தரின் இந்த குரல் தனியாக ஒலித்தது. கிருஷ்ணச்சந்தர் இதே திரைப்படத்தில் மேலும் 2 பாடல்கள் பாடியுள்ளார் என்று கூறியிருந்தேன். அவை 2ம் சிறு தொகையராக்கள். அருட்பிரகாச வள்ளலார் அருளிய ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் என்கின்ற பாடலின் 2 வரிகள். மற்றொன்று சிவகாம சுந்தரி என்பவர் எழுதிய எங்கும் நிறைந்தொளிரும் என்ற ஒரு 2 வரிகள் தொகையராக்கள் தான் அவைகள். நடிகை விஜி அவருக்கு இது ஒரு முதல் படம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் தான் டெபியூட் அவர். அதுபோல கங்கை அமரன் இயக்கிய முதல் திரைப்படமும் இதுதான். கிருஷ்ணச்சந்தர் அவர்கள் அடுத்து என்ன திரைப்படத்திற்கு என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. கிருஷ்ணச்சந்தர் பாடிய 2வது திரைப்படம் இதுதான். கோபுரங்கள் சாய்வதில்லை. மணிவண்ணன் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே மணிவண்ணன் தான். மிக அருமையான திரைப்படம் இது. ஒன்றல்ல 2 பாடல்களை பாடியிருக்கின்றார் கிருஷ்ணச்சந்தர் இந்த திரைப்படத்தில். இளையராஜா தான் இசை. சொல்லப்போனால் கிருஷ்ணச்சந்தர் தமிழில் இளையராஜாவின் இசையில் தான் பாடியிருக்கின்றார். இந்த பாடலை எழுதியது அவினாசி மணி என கூறப்படுகிறது. ஆனால் இசைத்தட்டுகளில், கசட்டுகளில் வைரமுத்து என்று வருகிறதாம்.
இதே திரைப்படத்தில் கிருஷ்ணச்சந்தர் பாடிய மற்றொரு பாடலைத்தான் வைரமுத்து எழுதினார். இந்த பாடலை அவினாசி மணித்தான் எழுதினார் என்று கூறுகிறது சினிமா வட்டாரம். இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலை போல இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகவில்லை என்றாலும் வானொலிகளில் அடிக்கடி நாம் இந்த பாடலை கேட்டிருப்போம். குறிப்பாக இலங்கை வானொலியில் கேட்டிருக்கின்றோம் இந்த பாடலை. கோபுரங்கள் சாய்வதில்லை என்கின்ற திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் நேயர்களை. இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் இந்த திரைப்படம். அத்தனை பெரிய வெற்றியை தரும் இந்த திரைப்படம் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லையா மணிவண்ணன். மோகன், சுஹாசினி, ராதா மூவரையும் சுற்றி வரும் இந்த கதை. சுஹாசினிக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் தேடித்தந்தது இந்த திரைப்படம். நல்ல புளியங்கொம்பு கிளியே என்ன புரிஞ்சாது சரியே. பி. கலைமணிதான் திரைப்படத்தை தயாரித்தார். படம் விலை போகுமா என்ற சந்தேகம் எவருக்கு இருந்தது. எவரெஸ்ட் பிலிம் என்கின்ற நிறுவனம் தான் அந்த திரைப்படத்தை விநியோகம் செய்தது. மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்து தந்த திரைப்படம் இது. இந்த வீடியோவினுடைய நாயகர் கிருஷ்ணச்சந்தர் இதே திரைப்படத்தில் பாடிய மற்றொரு பாடல், அது ஒரு சூப்பர் ஹிட் சாங். வைரமுத்து எழுதிய பாடல். அது மிக அற்புதமாக மெட்டமைத்திருப்பார் இளையராஜா. அது எந்த பாடல்? கோபுரங்கள் சாய்வதில்லை என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல் என்று கூறினோம். இசை இளையராஜா தான் என்பதை மீண்டும் சொல்ல தேவையில்லை. இருப்பினும் இந்த பாடலில் கிட்டார் பின்னப்பட்டிருக்கும். அதற்கு உபயம் கங்கை அமரன் என்று கூறுகிறார்கள். ஜானகி தான், சந்தேகமே இல்லை. மிக ஷார்ப்பாக பாடியிருப்பார் இந்த பாடலை ஜானகி கிருஷ்ணச்சந்தருடன். முதல் பாடலை ஒப்பிடும் பொழுது இந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ரசிகர்களிடம். காரணம் இசை ஒருபுறம், வரிகள் வைரமுத்து எழுதிய வரிகளை லிரிக்ஸ் அவற்றை தனியாக பிரித்து படித்து பார்த்தால் ஒரு கவிதை புலப்படும். வைரமுத்து அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டதற்கு இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் ஒரு காரணம். இந்த பாடலை வைரமுத்து எழுதும் பொழுது 2 வருடங்கள் தான் ஆகியிருந்தன திரைப்படத்துறைக்கு வந்து. 1980 தான் வந்தார் நிழல்கள் என்கின்ற திரைப்படத்தில். இந்த திரைப்படம் 1982 வந்தது. இசை ஞானி இளையராஜாவை யார் மறந்தாலும் வைரமுத்து மறக்கக்கூடாது என்பார்கள். இருவருக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டாலும் என்னை மெல்ல மெல்ல உயரே தூக்கி வைத்தவன் அவன்தான் என்று இளையராஜாவை அடிக்கடி புகழ்ந்திருக்கின்றார் வைரமுத்து. கிருஷ்ணச்சந்தர் பற்றிய வீடியோவில் வைரமுத்துவை பற்றி எதற்கு செய்தி என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வைரமுத்துவை பற்றி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி. வைரமுத்துவிற்கு ஞானபீட விருது வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. 2025க்கான ஞானபீட விருது இந்த கவிஞருக்கு வழங்கப்பட்டது. இதனால் வரை வைரமுத்து 7500க்கும் மேற்பட்ட பாடல்களை சினிமாவிற்காக, தமிழ் சினிமாவிற்காக எழுதியிருக்கின்றாராம். ஒரு 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் அவருக்கு மிகப்பெரிய புகழை சம்பாதித்து தந்தது. கவிஞர் வைரமுத்துவை பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவிடலாம் என்று இருக்கின்றேன். அப்பொழுது இவரை பற்றிய விவரங்களை நாம் அறிவோம். பாடலுக்கு செல்வோம் வாருங்கள். இந்த திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையை பற்றி நாம் வாய் திறக்காமல் இருக்க முடியாத நேயர்களை. அத்தனை சாதுரியம் படைத்திருப்பார் இளையராஜா. ஸ்ட்ரிங்ஸ், கம்பி கருவிகள் புகுந்து விளையாடி இருக்கும் இந்த பாடலில். இசை நன்கு தெரிந்தவர்கள் அறிவார்கள். கணக்கு வழக்குகள் ஆதி தாளம் தான் த்ரெட் என்பார்கள். எங்கு சமம் என்று கண்டுபிடிப்பது சிரமம். The part of female singer is longer than the male singer என்பார்கள் இந்த பாடலில். ஜானகிக்குத்தான் அதிக பங்கு என்றாலும் இந்த பாடலில் சரணம் தான் தூக்கி நிறுத்தும் இந்த பாடலை. கிருஷ்ணச்சந்தர் தான் ஆரம்பிப்பார் இந்த சரணத்தை. அசத்தில் எஸ். சுரேந்தர் தான் இந்த பாடலை பாடினாரோ என்று கூட சந்தேகம் வரும். நடிகர் மோகனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது அவர்தானே, அதனால் கூட இருக்கலாம். கிருஷ்ணச்சந்தர் இந்த பாடலை அக்ஷரம் பிறழாமல் பாடியிருப்பார். நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது பாடகர் கிருஷ்ணச்சந்தர் அவர்களை பற்றி. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், நடிகர், பாடகர் என்ற 3 முகங்கள் உண்டு இவருக்கு. கிருஷ்ணச்சந்தரின் மனைவி, அவருடைய துணைவி யார் என்றால் வனிதா
என்கின்ற நடிகை, பழைய நடிகை உங்களுக்கு தெரியும். வனிதாவை தான் திருமணம் செய்து கொண்டார் அவர். 1986 தான் திருமணம் செய்து கொண்டார் வனிதாவை அவர். கேரள மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தான் அவரது திருமணம் நடந்தது. கிருஷ்ணச்சந்தர் தனது மனைவி வனிதாவுடன் தற்சமயம் திருவனந்தபுரத்தில் தான் வசித்து வருகிறாராம். 2005 வரை முதலில் சென்னையில் தான் வசித்து வந்தார்களாம். இருவருக்கும் ஒரு மகள். அவருடைய பெயர் அமிர்த வர்ஷினி. தற்சமயம் அமெரிக்காவில் இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, கிருஷ்ணச்சந்தர் அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடினார் என்பதை அறிவோம். நேயர்களே, திரைப்படம் ஒரு ஓடை நதியாகிறது. 83 வந்த திரைப்படம் தான். ஸ்ரீதர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார் என்பது மிக முக்கியமான செய்தி. கதை, திரைக்கதை, இயக்கம், அது மட்டுமே ஹீரோயிசம் இந்த திரைப்படத்தில். ரகுவரன், சுமலதா, மனோஜ் சித்ரா போன்றவரெல்லாம் நடித்த திரைப்படம் இது. மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இது. இளையராஜாவின் கைவண்ணம் ரீ ரெக்கார்டிங்கில் ஓங்கி நிற்கும் இந்த திரைப்படத்தில். கிருஷ்ணச்சந்தருடன் பாடும் இந்த அற்புதமான பெண் குரல் B.S. சசிரேகாவனுடையது. நேயர்களே, அவரை பற்றி ஏற்கனவே நாம் வீடியோ பதிவிட்டுள்ளோம். இந்த பாடலையும் நான் பதிவிட்டுள்ளேன் இதற்கு முன்பு. B.S. சசிரேகா அவர்களுடைய வீடியோவில் பாடல் வெளிவந்த சமயத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த பாடலை ஒளிபரப்பியது. பாடலை எழுதியது வைரமுத்துத்தான். மிக பிரம்மாதமான வரிகளை புகுத்தி இருப்பார் மெட்டுக்களுக்கு. திரைப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். சற்றேறக்குறைய அனைத்து பாடல்களும் ஹிட் என்றாலும் 2 பாடல்கள் சூப்பர். இந்த திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் பத்திரிகைகளில் விமர்சனம் வந்தது. அது என்னவென்றால், இயக்குனர் ஸ்ரீதரை 3 மடங்கு நாம் அவசியம் பாராட்ட வேண்டும். காரணம், ஹீரோயினை நம்பியதை காட்டிலும் அவர் கதையை நம்பி படம் எடுத்திருக்கின்றார் ஸ்ரீதர் என்று எழுதியது பத்திரிகைகள். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த ரகுவரன் அப்பொழுதுதான் சினிமா துறைக்கு வந்திருந்தார். வந்த புதிது. மிகப்பெரிய அளவில் அவருக்கு நடனம் ஆட தெரியாதாம். பாடல் காட்சிகள் அல்லாத மற்ற காட்சிகளில் அதிகம் டேக் வாங்காத நடிகராம் ரகுவரன். அவரை வைத்து நடனமாடச் செய்ததைத்தான் பத்திரிகைகள் மறைமுகமாக சாடின என்கின்றது சினிமா வட்டாரம். அடுத்து ஹீரோயின் சுமலதா. மிக அழகிய நடிகை என்று பெயரெடுத்தவர் அப்பொழுது. சுமலதா என்றவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது முரட்டுக்காலைத்தான். மிக அற்புதமாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில். இவரை அடையாளம் கண்டது SP முத்துராமன் தானாம். தற்கால நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தி. அழகு என்றால் சுமலதா என்பார்கள் அந்த காலத்தில். ஒரு முக்கியமான செய்தி சுமலதாவை பற்றி என்னவென்றால், சுயேட்சையாக நின்று மக்களவை உறுப்பினரானார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. தற்பொழுது அவர் பாரதிய ஜனதாவில் இருக்கின்றார் என்பது அடுத்த செய்தி. எத்தனை அற்புதமாக பாடியிருக்கின்றார் பாருங்கள் கிருஷ்ணச்சந்தர் இந்த பாடலை. அடுத்த கிருஷ்ணச்சந்தர் எந்த திரைப்படத்தில் என்ன பாடலை பாடினார் என்பதை அறிவோம் நேயர்களே. திரைப்படம் பசும்பொன். 1995 வந்த திரைப்படம் இது. சிவாஜி கணேசன், பிரபு, ராதிகா போன்ற நடித்த திரைப்படம். ஒரு வெற்றி திரைப்படம் இது. கிருஷ்ணச்சந்தர் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாடலை பாடினார். கிருஷ்ணச்சந்தர் இளையராஜாவிற்கு பிறகு மற்றொரு இசையமைப்பாளரின் இசையில் பாடினார் என்றால் அது இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திற்கு இசை வித்யாசாகர். இந்த திரைப்படத்தினுடைய மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், சீமான் தான் இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியது. திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியது பாரதி ராஜா. முதல் மரியாதை அளவிற்கு இந்த திரைப்படம் போகும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அந்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. சற்றேறக்குறைய 12 ஆண்டுகள் கழித்து இந்த பாடலை பாடினார் கிருஷ்ணச்சந்தர். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பு 1983 தான் பாடினார். இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டது 1995. மிக 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 அற்புதமாக இருக்கும் கிருஷ்ணச்சந்தரின் குரல் இந்த பாடலில். ஏதோ ஒரு புதிய பாடகர் இந்த பாடலை வந்து பாடி இருக்கின்றார் என்று நினைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது 80களிலேயே அவர் தமிழ் திரைக்கு அறிமுகமானவர் என்பது நிறைய பேருக்கு அப்பொழுது தெரியாது.
கிருஷ்ணச்சந்தருடன் பாடும் அந்த வசிய குரல் யாருடையது என்று தெரிகிறதா நேயர்களே? மிக புகழ்பெற்ற பாடகி சுஜாதா மோகன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளிலும் சிறந்த பாடகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி. மற்றொரு சிறப்பு செய்தி இவரை பற்றி என்னவென்றால், திருவான்கூர் சமஸ்தானத்தினுடைய கடைசி முதலமைச்சர் பரவூர் TK நாராயணபிள்ளை அவர்களின் பெயர்த்தி ஆவார் என்பதுதான் அந்த சிறப்பு செய்தி. மிக பிரமாதமாக பிர்கா வைக்கக்கூடிய ஒரு பாடகி இவர். இவரை பற்றி நிச்சயமாக நமது சேனலில் ஒரு தனியாக ஒரு வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அந்த மென்மையான குரலுக்குரிய கிருஷ்ணச்சந்தர் அவர்கள் இப்பொழுது திருவனந்தபுரத்தில் தான் வசித்து வருகின்றார். அவ்வப்பொழுது அமெரிக்கா சென்று வருவாராம். அவரது மகள் அங்கு அமெரிக்காவில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றாராம். வித்யாசாகரின் சூப்பர் ஹிட் பாடல்கள் வரிசையில் இந்த பாடல் இடம்பெறுகின்றது என்பது மற்றொரு சிறப்பு செய்தி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபலஸ்தரை பற்றி விரைவில் நாம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.